உண்மையா கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பயந்து தேவ சமூகத்துக்கு பயந்து ஊழியக்காரனுக்கு பயந்து ஆண்டவருடைய காரியத்தை நல்லா செய்யறவங்கள உயிரை கொடுத்து அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆயத்தப்படுத்துற வேலைதான் என்னுடைய வேலை இல்லையா? அதுக்கு கீழ்ப்படி எல்லாம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், கடிந்து கொண்டுகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் கடிந்து கொண்டுகிட்டே இருக்கேன். முடிவுல என்னன்னு வசனத்தை போய் பார்த்துக்கணும் இல்லையா? சொல்லுங்க. கடினப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. தேவ செய்தியை எஸ்தர் குமார் அவர்கள் கொடுப்பார்கள். கர்த்தரை கரங்களை தட்டி ஒரு வல்லமையான செய்தியை கேட்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வேளையில் சமூகத்தில் வருகிறோம், எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியை பலப்படுத்தும், உடைய கிருபையினால் நிரப்பும். கர்த்தாவே இந்த வேளையிலும் உடைய செய்திக்கு நேராக நாங்கள் செல்லுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆவியானவர் எங்களை பேச என்ன சித்தமாய் வைத்திருக்கிறீரோ அதை நீங்க எங்களோடு இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுங்கள் பிதாவே, ஆமென். ஏனென்றால் வசனத்துக்கு நேராக செல்லலாம். கொஞ்சம் சேர்ஸ்லாம் கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ஃபேன் காத்துல வரதான் செய்து, ஃபேனுக்கு நேரம் உட்காரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எல்லாம் முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாசிக்கலாம். போன வாரம் என்ன செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம்? காத்திருக்கு. இந்த வாரம் செய்திக்கு நிரப்பாகலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. யோவான் 14:1 எடுத்தவர்கள் வாசிங்க. எடுக்கல, யாருமே எடுக்கல. என்ன வசனம்? இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்குது. போன வாரம் சொன்னேன் காத்திருக்குதல் சொல்லி. இந்த வாரம் செய்தியின் தலைப்பு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்றைக்கு நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கிற நம்மளுடைய இருதயம் அநேக காரியங்கள் நிமித்தமாய் எப்படி இருக்குது? கலங்கி போய் இருக்குது. குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, அநேக காரியங்களை நினைத்து என்ன செய்திருக்குது? கலங்கி இருக்கு. இந்த உலகத்துல இயேசு இருந்த நாட்கள்ல தன்னோடு இருக்கும்படியாக கர்த்தர் 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். அவர்களை வேறு பிரித்து வைத்துக் கொண்டார். அவரோடு இருந்தார், அவரோடு புசித்தார். அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த 12 சீசர்கள் வந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த 3 வருஷம் அவர்களோடு இருந்த எல்லாவற்றையும் இயேசு யாருக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தார்? சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார். அவர் போகும்போது சொன்னாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் திரும்பவும் வந்து உங்களை என்ன செய்வேன்? கூட்டி கொண்டு போவேன் சொல்லி இயேசு அவர்களை சொல்லிட்டு போகும்போது சொல்றாரு, உங்கள் இருதயம் எப்படி இருக்கணுமா? கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்றார். இவர்கள் யார் என்றால் அப்போஸ்தலர்கள். இந்த 12 அப்போஸ்தலர்கள் இவர்கள் தங்கள் முழு உலகத்திற்கு இந்த 12 பேர் தான் போய் என்ன செஞ்சாங்க? இந்த ஹோல் உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சதே யாருதான்? இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான். அவங்கள பார்த்து தான் இயேசு இந்த வசனத்தை சொல்லார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் என்ன வருது? ஒரு கலக்கம் வருது, ஒரு சோர்வு வருது. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில வருது. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட யாராவது சொல்ல முடியுமா என் வாழ்க்கையில கலக்கமே இல்லைன்னு சொல்லி? யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? கலக்கம் இருக்கு, பயம் இருக்கு, சோர்வு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, இதே தாவீது தான் சொல்றாரு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கோலும் தடியும் என்ன செய்யும்? என்னை தேற்றும் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை சொன்ன அதே தாவீது சொல்றாரு, நீ ஏன் என் ஆத்துமாவை நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு சொல்றாரு. அடுத்ததாக வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாத்தீங்களா? அது சொல்லப்பட்டிருக்குது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். யாருடைய சமாதானமா? என்னுடைய
அது மாத்திரமல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக சொல்லி சொல்றார். இதே சமாதானம் எங்க ஆண்டவர் கொடுத்திருக்காங்க? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாமா? கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் எதனால நமக்கு சமாதானத்தை கொடுத்தாரா? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு என்னத்தை கொடுத்தாரா? சமாதானம். சாதாரணமா ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கல, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவர் இந்த சமாதானத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். என்ன செலுத்தி இருக்கிறார்? சிலுவையின் இரத்தத்துல செலுத்தி இருக்கிறார். நம்முடைய பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தர் சிலுவையில் என்ன கொடுத்திருக்கிறாரு? அந்த சமாதானத்திற்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த சமாதானத்துக்கு விரோதமாக தான் பிசாசு இந்த நாட்கள் உங்களுக்கு விரோதமா எனக்கு விரோதமா ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு இருக்கிறது. அந்த சமாதானத்தை கெடுப்பதற்காக வாசிக்கலாம். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 42:5. ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்து, அவர் சமூகத்தில் ரட்சிப்பை நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். யார் சொல்றா தெரியுமா? தாவீது சொல்றாருங்க. ஒரு சிங்கத்தை கிழித்தவர், ஒரு கரடி, ஒரு கோலியாத்தை கொன்ற தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், திகைக்கிறாய் சொல்லி சொல்றார். ஒரு பெரிய ராஜா. இன்னைக்கு நம்மளுடைய ஆத்துமாவும் அநேக நேரம் நம்மளுக்குள்ள என்ன செய்யுது? கலங்குது. அநேக காரியங்களை பார்த்து நம்ம அநேக நேரம் கேட்கிறோம், ஏன் எனக்குள்ள தியங்குகிற, ஏன் எனக்கு கலங்குகிற அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, 9வது வசனம் வாசிங்க. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? போதும். ஏன் என்னை மறந்தீர்? 10 வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துரு. போதும். உன் தேவன் எங்கே என்று. இன்னைக்கு நம்ம கடந்து செல்கிற பாதைகள், நம்ம கடந்து செல்கிற உபத்திரவங்கள், நம்ம கடந்து செல்கிற வழிகளை பார்க்கும்போது எல்லாம் கேட்கிறாங்க, வார வாரம் சர்ச்சுக்கு போற, வார வாரம் இயேசு இயேசுங்கிற, ஜெபிக்கிற, பைபிள் வாசிக்கிற, வீட்டுல இருக்கிற யாரும் அப்படி இல்லை, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற, எங்க உன் தேவன் என்று. நம்முடைய பாடுகள்ல பிரச்சனைகள் எல்லாம் அதான் கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று. இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி நெருக்கத்துல கேட்கிறோம், கழக்கத்துல கேட்கிறோம், எங்க ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க, இன்னும் மௌனமா இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க, ஒரு பதில் இல்லாதபடிக்கு இருக்கிறீங்க அப்படின்னு. இதே தாவீது அடுத்ததா சொல்றார். சங்கீதம் 125:1 வாசிங்க. சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். போதும். எப்படி இருப்பாங்களா? சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்களா? என்றென்றைக்கும் அசையாமல். அந்த சீயோன் பர்வதத்துல என்ன ஆகுமா? வெயில் அடிக்குமா, பனி பெய்யுமா, மழை பெய்யுமா, புயல் வீசுமா, அது எப்படி இருக்காதா? அசையாமல் இருக்குமா? அதே போலதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே என்ன வருது? புயல் அடிக்குது, பயங்கர அகோரமான காற்று வீசுது, அநேக உபத்திரவங்கள் வருது. நம்ம எப்படி இருக்கணுமா? சீயோன் பர்வதம் போல இருக்கணுமா? அது மாத்திரமல்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது நிலவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். அது என்னன்னா வந்துச்சா, இந்த வார்த்தைகளின் படி கட்டப்பட்டு எப்படி வந்துச்சா? பெருவெள்ளம். 25ஆம் வசனம் பாருங்க. பெருமழை, பெருவெள்ளம், காற்று அந்த வீட்டின் மீது மோதியும் அது என்ன செய்யலையா? விழவில்லை. இன்னைக்கு 10 மாசத்துல யோசிச்சு பாருங்களேன். 2020ஆம் வருஷத்துல இருந்து எவ்வளவு காரியங்கள் நம்மள மோதுது இல்ல, எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மள மோதிக்கிட்டே இருக்குது. அது விழாதபடிக்கு அது எது மேல கட்டப்பட்டதா இருக்கணுமா? கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டுமா? அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம். லூக்கா 10:41. லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு
போதும். இந்த இடத்துல யார் இருக்கிற அந்த வீட்டுல? இயேசு அங்கதான் இருக்கிறார். மார்த்தாளுடைய வீட்டுல தான் இருக்கிறார். இருக்கும் போதே மார்த்தாள் என்ன சொல்றா? கவலைப்படுறா. இன்னைக்கு நம்ம பாடுறோம்ல, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், நீங்க வந்தீங்கன்னா எனக்கு எல்லாமே மாறிடும். ஆனா அதே வீட்டுல தான் யார் இருக்கிறா? மார்த்தாள் கூட தான் இயேசு இருக்கிறார். ஆனா அவ கவலைப்படுறா. இன்னைக்கு நம்மளோட இயேசு இருந்தாலும் இன்னைக்கு அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? கவலைகள் இருக்கு, பயங்கள் இருக்கு, திகில்கள் இருக்குது. சரி, இன்னைக்கு 3 விதமான காரியங்களை பார்க்க போறோம். இந்த திகில் கலக்கம் என்ன செய்யுதுன்னா, பிசாசு நம்ம கலகத்துக்குள்ளாராக அவனை கொண்டுட்டு போறதுக்கு நம்மள 3 காரியங்கள் நம்மள டார்கெட்டா வச்சு இந்த நாட்கள்ல நம்மள அநேக காரியங்களுக்குள்ளாராக கொண்டுட்டு போறான். அந்த 3 காரியங்களை நம்மள சொல்லி சொல்லி என்ன செய்யறான்னா, ஆண்டவரை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு, ஜெபத்தை விட்டு நம்மள பிரிக்கிறான். 3 காரியங்கள். பிசாசு அந்த கலகத்துக்குள்ளாராக கொண்டுட்டு போறதுக்கு அவன் எடுக்கிற 3 காரியங்கள். முதலாவதாக பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:11. எடுத்து வாசிங்க. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அந்த 17 நல்ல எடுத்து பார்த்துக்கோங்க. 1 சாமுவேல் 17:11. சவுலும் யாரு? இஸ்ரவேல் அனைவரும். ஒரு இஸ்ரவேல் நாடு ஃபுல்லா என்ன இருக்கு? திரும்ப வாசிங்க. அனைவரும். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி இன்னைக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தெரியுமா? பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா ஒரு நிந்தையான வார்த்தை கேட்ட உடனே அவங்களுக்கு எங்க இருந்துதான் கண்ணீர் வருதுன்னு தெரியாது. அவ்வளவு பெரிய நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க, குடும்பத்தை அப்படி நடத்துவாங்க, பிள்ளைகளை காரியங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அந்த நிந்தையான பேச்சை கேட்டோன்னே ஒரு மனுஷனுடைய முழு இதையும் அது என்ன செஞ்சிடும்? அப்படியே உருக்களையே வச்சிடும். அப்ப அந்த ஃபுல் இஸ்ரவேல் ஜனத்தையும் அந்த கோலியாத்துடைய பேச்சு என்ன வச்சிருச்சு? கலங்க வச்சிருச்சு. அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம். 17:10 வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தர், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்து, நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவார். பின்னும் அந்த பெலிஸ்தர், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். இன்னைக்கு முதலாவதாக நிந்திக்கும் வார்த்தைகள். அந்த ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை என்ன செய்ய வச்சிருந்து? அடித்தளத்தையே ஆட்டியிருக்கு. ஒரு மனுஷன் என்ன செய்யுது? உரிகுலைய வச்சிருந்து. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் அவன் என்ன செஞ்சிருது? ஒன்றுமில்லாமல் வாக்கி போடுகிறது. இன்னைக்கு அநேக கொலை, கொள்ளை, தன்னவே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு, சூசைட் அட்டன் பண்றதுக்குலாம் காரணம் என்ன தெரியுமா? வார்த்தைகள். என் ஒய்ஃப் அந்த வார்த்தை பேசிட்டாங்க, எங்க வீட்டுல உள்ளவங்க அந்த வார்த்தை பேசிட்டாங்க, என் பாஸ் அந்த வார்த்தையை பேசிட்டார், என் கூட பழகுனவங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அநேக காரியங்களுக்கு விரோதமா கொண்டுட்டு போகுது. அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தைகளினாலே? கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளினாலே என்ன செய்யப்படுவீங்களா? தேற்றுங்கள். ஆனா பிசாசுடைய வார்த்தை என்ன செய்யும்? நம்மளை கலங்கப்படும். தேவனுடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? தேற்றுமா? பிசாசுடைய வார்த்தை நம்மளை கலங்க பண்ணுமா? வாசிக்கலாம். சங்கீதம் 119 165. சங்கீதம் 119 165 வாசிங்க. உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரவில்லை. அப்ப கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரா? தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அப்ப அவருடைய வேதத்தை எவ்வளவாய் வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 42:10 வாசிங்க. சங்கீதம் 42:10. உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருக்குகிறது போல் இருக்கிறது. யார் சொல்றாரு? தாவீது சொல்றாருங்க. அவ்வளவு பெரிய கரடி சிங்கத்தை கொன்றவர், இஸ்ரவேல் சேனை, இஸ்ரவேல் நாடு முழுவதும் நிக்குது. நின்ன ஒரு கோலியாத்தை என்ன செஞ்சிட்டான்? ஒரு சின்ன கூழாங்கல்லால கொன்ன ஒரு கோலியாத்து அவன் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்களேன். உன் தேவன் எங்கே என்று யார் கேட்கிறாங்களா?
சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது எப்படி இருக்குதா, என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைகள்ல போராட்டங்கள் அதே மாதிரி தான். என்ன சொல்லுவாங்க, என்ன நீங்களே ஒரு பாஸ்டர் இருக்கீங்க, பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் வியாதி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றீங்க. நம்மள இன்னைக்கு அநேகர் அதே தான் சொல்லுவாங்க, நீங்களே ஏசிஎஸ்ங்கிறீங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த தரித்திரியத்துல, வறுமையில, கடன்ல, இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல ஏன் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய படக்குது, ஏன் உங்க குடும்பம் இப்படி இருக்குது, ஏன் உங்களுடைய குடும்பத்துல ஒரு பிளஸிங்ஸ் இல்ல, ஏன் உங்க குடும்பத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி அநேகர் கேட்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கிறது, உருவ குத்துக்கிறது போல இருக்கிறதுன்னு சொல்லி யார் சொல்றாரு, தாவீது சொல்றாரு நாட்கள்ல. அப்ப நம்மளுக்குள்ள நம்மளுடைய ஆத்துமா அடங்குது. அது மாத்திரமல்ல, கோலியாத் சிங்க எதிரியின் படைகளை கூட பார்த்து கலங்காதவன் யாரு, தாவீது. அவனுடைய சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தலை முடியிலும் அதிகமான சத்துருக்களா யாருக்கு, தாவீதுக்கு. அவனுடைய யுத்தத்தை பார்த்தீங்கன்னா அவன் நாட்கள்ல அவன் ஜெயிக்காத யுத்தம் ஒன்று கூட கிடையாது. அவ்வளவு யுத்தத்தை ஜெயித்தவன் சொல்லுகிறான், எல்லாவற்றிலும் வெற்றியை எடுத்தவன் சொல்றான், நாள்தோறும் என்னுடைய சத்துரு சொல்றான், உன் தேவன் எங்கே என்று. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இன்னைக்கு அநேகர் அதானே சொல்றாங்க, சர்ச்சுக்கு போறவங்க ஏசப்பா எங்க, சர்ச்சுக்கு போறவங்க நிலைமை ஏன் இப்படி இருக்குது, இவ்வளவு மோசமா இருக்கு, ஏன் இதுல விடுதலை வரலன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய இறுதி என்ன கேக்குது, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்க, ஏன் இப்ப என் சத்துரு பேச விடுறீங்க. வாசிக்கலாம், யோபு 33:7. யோபு 33:7. இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை, என் கை உண்மையில் பாரமா இருக்க மாட்டாது. இதுல சொல்லப்பட்டது யாருன்னா, இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை. இந்த வசனத்தை யார் சொல்றாங்கன்னா, யோபுனுடைய சகோதரர்கள். இந்த யோபை குறித்து தான் தேவன் சொல்றார், நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன் சொல்லுகிற இந்த யோபுக்கு ஒரே நாள்ல பிள்ளைகள் இறந்து போகிறார்கள், வேலைக்காரர்கள் இறந்து போகிறார்கள், எல்லா சொத்துக்களை எல்லாவற்றையும் இழந்தவன் ஒரு இடத்துல கூட என்ன செய்யல, கலங்கல. ஆனா அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, 3 பேர் உட்கார்ந்து பேச 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 உட்கார்ந்து என்ன வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்மளையும் பார்த்து அநேகர் பேசும்போது, நிந்திக்கும் போது, பலவிதமான வார்த்தைகளை நம்ம மேல சாடும் போது நம்மளுக்குள்ள என்ன வருது, கலக்கம் வருது. ஏன் ஏசப்பா அவங்க சொல்ற அளவுக்கு ஏன் என்னை இவ்வளவு கேவலமா, இவ்வளவு ஒரு நிலைமையில என்னை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள என்ன வருது, வேதனை வருது, கலக்கம் வருது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 37 வாசிங்க, ஏசாயா 37:14 வாசிங்க. ஏசாயா 37:14. எசேக்கியா ஸ்தானாதிபதிகள் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போர் அதை கர்த்தருக்கு முன்பாக விடுத்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்துக் கொள்ளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். ஜனத்திற்கு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு அப்படியே அழுகிறான். நிருபத்தை போய் நீங்க வச்சீங்கன்னா அந்த 18வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் என்ன செய்யறான், அப்படியே அழுகிறான் தேவனுடைய சமூகத்தை போய். ஒரு ராஜா, ஒரு எசேக்கியா ராஜா போய் தேவனுடைய சமூகத்தை அழுகிறான். அழும்போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரா, அவனை ஒன்று இல்லாதபடிக்கு அவன் என்ன செய்யறாரு, அவனை அழித்து போடுகிறார். வாசிங்க 35வது வசனம் வாசிங்க. என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்தில் 1,90,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அவ்வளவு பெரிய ராஜா ஒரு எதிரி நிந்திக்கும் போது அவனுக்குள்ள ரொம்ப வேதனை, அழுகுறான். எங்க போய் ஜெபம் பண்றான், சர்ச்சில் போய் ஜெபம் பண்றான். ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரே ஒரு தூதன் அனுப்பி எத்தனை பேர் சாவடிச்சாரா, 1,80,000 பேரை. காலையில எந்திரிச்சு பார்த்தா எல்லா 1,80,000 பேரு அந்த பாளையத்துல செத்து கிடக்குறாங்க, செத்த பிரேதங்களாக. ஒரு தூதன் அனுப்பும் போதே அப்படி இறந்தா, கர்த்தர் நம்மளுக்காக எழுப்பும் போது எல்லா சத்துருக்களும் சிதறந்து போக கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் அழித்து போடுவார்.
பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது நம்மளுக்குள்ளார அநேக காரியங்கள் கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவன் எசேக்கியா ராஜ சமூகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் மறுநாள் காலமே ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் அதுமாக்கி போட்டானா. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாம் வியாதியில் இருக்கிற நேரங்களை விட அநேகருடைய நிந்தையான வார்த்தை தான் நம்ம என்ன செய்து கலங்க பண்ணுது. வியாதி கூட நமக்கு பெருசா இருக்காது. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, எங்களுக்குலாம் இன்ன வரைக்கும் நாங்க அப்படிதான். ஒரு தடவை ஒரு பிரதர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. வந்திருந்தாங்களா இல்ல நாங்க உங்க வீட்டுக்கு போயிருவோமான்னு ஞாபகம் இல்ல. அப்ப இந்த மாதிரி சொன்னாங்க, பாஸ்டர் என்ன ஸ்மார்ட்டா சாப்பிடுறீங்க என்ன அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு சொன்னார். பாஸ்டர் நான்லாம் அந்த காலத்து உடம்பு, எனக்கு பிரஷர் கிடையாது, சுகர் கிடையாது, எனக்கு எந்த விளைவினமும் வரவே வராது. நீங்களாம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, சாதாரணமா இருக்கிறதுனால அப்படி இருக்கீங்க, நல்லா கடினமா வேலை செய்யறேன் அப்படி. அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறதுனால ஆண்டவருடைய வாழ்க்கையில எதுவுமே அனுமதிக்கிறது கிடையாது. அப்படி கிடையாதுங்க. ஆண்டவர் யாரை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவரை தேவன் சிட்சிக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் எங்க பொண்ணுக்கு போன வாரத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் நடந்துச்சு. அப்ப எனக்கு போய் இது சுவிட்ச் எல்லாம் பிரிச்சுட்டு வந்துருக்கோம். வரும்போது நிறைய கொஸ்டின்ஸ், எங்க வீடு ஃபுல்லா ஆர்கியூமெண்டா தான் இருந்துச்சு. அப்ப இருக்கும்போது நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு தான் என்னால முக்காவாசி பரவாயில்லாம ஆன்சர் பண்ணினேன். அப்ப கேட்டுட்டு இருக்கும்போது அவர் கேட்டாங்க, இது மாதிரி பாடுகள்லாம் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவங்கள கோவப்படுவாங்க. நான் சொன்னேன், நானும் அதே மாதிரி தான். இல்ல இல்ல, அன்பா இருக்கிறதுனா என்ன நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லும்போது இந்த வசனத்தை நைட்டு சொன்னேன். ஆண்டவர் சிட்சிக்கிறவர் யாருனாக்க, ஆண்டவர் யார் அன்பா இருக்கிறாரோ. வாசிக்கலாமா? ஒரே ஒரு வசனத்தை எடுத்து மட்டும் வாசிக்கலாம். எபிரேயர் 12வது வசனம், 12வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நீங்கள் சிட்சியை சகிக்கிறவராய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாக புத்திரன் உண்டோ? அப்ப சிட்சை அப்படிங்கும்போது என்னன்னா, பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அது மாத்திரம் இல்ல. 8வது வசனம் வாசிங்க. எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரனாய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் நீங்க யாருடைய பிள்ளைகளா? அப்பாவுடைய பிள்ளை இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்க. 9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிர்மையை அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்ப அநேக நேரம் நம்மளுக்குள்ள சிட்சைகள் வரும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை தூரமாய் வைத்து விட்டாரோ நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, அவர் நம்ம அப்பாவா இருக்கிறதுனால எப்பவும் நம்மள அவருடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எப்பவும் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு விரோதமா நிந்தைகள் வரும்போது யாருக்குமே எந்த வியாதியுமே வராதப்ப நம்மள ஏதாவது அட்டாக் பண்ணும்போது அவங்க யோசிக்கிறாங்க, நீங்க ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்கு விரோதமா ஏதோ செஞ்சிருக்கிறீங்க, அதனாலயே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அது மாத்திரம் அல்ல, அவர் அதிகமா நேசிக்கிறதுனால இன்னும் நம்ம அதிகமா அவர் மேல பிரியமா இருக்கிறோமாங்கிறதுக்காக ஆண்டவர் இது போல காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சு என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். இன்னும் அவர் யோபு சொல்லும்போது சொல்றாரு, இதை எல்லாம் செஞ்ச பிறகு நான் அவருக்கு எப்படி இருப்பேன்? சுத்த பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அநேகருடைய வார்த்தைகள் நிந்தைகள் நம்ம எப்படி கொண்டுட்டு போகுதான்? ஆண்டவர் விட்டு தூரமாய் கொண்டு போகிறது. அதனாலதான் அண்ணால நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய சக்கரத்தை அவர் என்ன செய்யறா? அதிகமா நிந்திக்கிறதுனால அவர் என்ன செய்யறா? அன்னைக்கு என்ன 1வது அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் அந்த சர்ச்சில் என்னது பண்டிகை கொண்டாட்டம் நடக்குது, அதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனா அவ என்ன செய்யறா பாருங்களேன். 6வது வசனம் வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். அவளுக்கு பயங்கர ஒரு வருஷத்துல ஒரு தடவை அந்த சர்ச்சுக்கு வராங்க பண்டிகை கொண்டாடுறதுக்காக. ஆனா அவளுடைய நிந்தை, அவளுடைய விசனம், அவளுடைய வேதனையான பேச்சு என்ன செய்யுது? சர்ச்சுக்கு வந்தோடனே அவளால அந்த பண்டிகைகளை கொண்டாட
சமுத்திரம் அழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றுறான். ஊற்றினோட கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? அற்புதத்தை செய்யறாரு. அதே மாதிரிதான் எசேக்கியா என்ன செய்யறாரு? ஆண்டவரே என் நிந்தையும் என்னை பாதம் சொல்லி அழுது செபிக்கும் போது கர்த்தர் அவருடைய நிந்தையை என்ன செய்யறாரு? எசேக்கியாவுடைய நிந்தையை மாற்றி போடுகிறார். இன்றைக்கு பிசாசு நம்மள்ட்ட கொடுக்கிற ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? நிந்தை. அநேகருடைய பேச்சை நம்மளுடைய காதுகள்ல பேச வச்சு கணவர் மூலமா, பிள்ளைகள் மூலமா, உறவினர்கள் மூலமா, நம்முடைய ரிலேஷன்ஸ் மூலமா என்ன செய்யறாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாரும் மூலமா அந்த பேச்சை நம்ம கேட்டு 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 நம்மள அப்படியே டவுன் ஆகி வச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் என்ன செய்யறோம்? பைபிள் வாசிக்கலாம், நம்மளுக்குள்ள விசுவாசம் வருது. ஜெபிக்கும் போது விசுவாசம் வருது. ஆண்டவர் எனக்கு செய்வார், அவர் கைவிட மாட்டார்னு சொல்லி விசுவாசம் வருது. அப்படியே போகும்போது அவங்க ஏதாவது பேசும்போது டக்குன்னு என்ன செய்யறோம்? இதெல்லாம் என்ன ஜெபித்து, என்ன பைபிள் வாசிச்சு, என்ன சர்ச்சுக்கு போய் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. அப்ப அந்த நிந்தையான பேச்சு அவருக்கு பிசாசுக்கு நல்லா தெரியுது. இவங்க எதனால இவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர் விட்டு தூரமா போறாங்கன்னு அவனுக்கு தெரியுது. அதனால அவன் என்ன செய்யறான்? நம்மள அதிகமா கர்த்தரை விட்டு பின்வாங்குறதுக்காக அவன் என்ன செய்யறான்? நம்மள பிள்ளைகளை எழுப்புறான், நம்மளுடைய கணவரை எழுப்புறான், நம்மளுடைய உறவினர்களை எழுப்புறான். எழுப்பி பேச வச்சு வச்சு நம்ம என்ன செய்யறான்? தூரமாய் ஆக்குறான். இரண்டாவதாக பிசாசு எந்த விதமான காரியத்தை நம்மள பயன்படுத்துறானாக்க வாசிக்கலாமா? உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. உபாகமம் 20:1. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். 3. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். அதுல சொல்லப்பட்டிருக்க 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரை ரதங்கள் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் என்ன செய்ய வேண்டாமா? பயப்படாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு 2வது பாயிண்ட், நமக்கு விரோதமாய் எழுப்புகிற கூட்டங்கள். நமக்கு விரோதமாய் நம்ம அவங்கள பார்த்தோன்னே என்ன வந்துருவோம்? நம்ம அந்த லெவல் இல்ல, நம்மளோட இவங்க பெரியவங்க, இவங்கள்ட்ட நம்ம மோதினாங்க, இவங்கள்ட்ட பேசினாங்க, இவங்கள்ட்ட ஏதாவது நம்ம வச்சுட்டாங்க, நம்ம ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. அவங்களுக்கு விரோதமா அவங்க பெரிய கூட்டமா இருந்தாலும் குதிரை ராணுவம் எல்லாம் இருந்தாலும் நீ பயப்படாதங்கிறார். அது மாதிரி ஏசாயா 54ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. யாரெல்லாம் உனக்கு விரோதமா இருக்காங்களோ அவங்கள யாருக்கு வருவாங்களா? உன் பட்சத்தில் வருவார்கள். ஏன்னாக்க நம்மோடு யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு விரோதமா யாரெல்லாம்? அப்ப சூழ்நிலையை காட்டி பிசாசு நம்மளை பயமுறுத்தணும். அவங்கள பாத்தியா, அவங்களுக்கு அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உன் கூட யார் இருக்கிறா? நீ யார் இருக்கிற? உனக்கு எந்த ஒத்தாசை இருக்கு? உனக்கு யாரு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க? உனக்கு யாருமே கிடையாது, நீ தனித்து விடப்பட்டவளா இருக்கிறன்னு சொல்லி அநேக நேரம் பிசாசு சூழ்நிலையை காட்டி நம்மள என்ன செய்கிறான்? பயமுறுத்துறோம். வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:14. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். யாரு பிடிக்கிறது தெரியுமா? ஒரே ஒரு எலிசாவை பிடிப்பதற்காக. எலிசாவை பிடிக்கிறதுக்கு என்ன வந்திருக்குதான்? குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? ராக்காலத்து வந்து எதை வளைத்துக் கொண்டார்களாம்? பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்களாம். எப்படி நம்ம இந்த திருச்சி ஃபுல்லா வளைச்சாக்க எப்படி இருக்கும்? அது போல என்ன செஞ்சிருக்காங்களா? ஒரே ஒரு எலிசாவை பிடிப்பதற்காக. உடனே அவன் என்ன செய்யறான்? அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம். அவன் 16வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே. யார் பயப்படுறானாக்க? எலிசாவோட இருக்கிற வேலைக்காரன் பயப்படுகிறான். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இன்னைக்கு ஆண்டவர் அதேதான் சொல்றார், நீ பயப்படாத. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், பெரிய ஆட்களா இருக்கலாம், யாரையும் கண்டு பயப்படாத.
பயப்படாத, உன்னோடு இருக்கிற நான் பெரியவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா உன் கண்களை திறந்தருளும்படி அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் கடைசியில் என்ன தெரியுமா செய்யறாரு? எல்லாரையும் அவங்க கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். எல்லாரையும் இவர் பிடித்து என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் பிடிக்கிறார். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தனை நினைக்கலாம், வீட்டை விட்டு உன்னை இந்த இடத்தை விட்டு உண்டு இல்லாம அவனை ஆக்கிடுவேன், இந்த இடத்தை விட்டு காலி பண்ண வச்சிருவேன், உன்னை இந்த வேலையை விட்டு நான் காலி பண்ண வச்சிருவேன். யார் தெரியுமா? நான் பெரிய ஆளு, நான் சொல்லி எவ்வளவு பேர் இந்த வேலையை விட்டு உன்னை என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க, உன்னை அடுத்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், உன்னை இல்லாம ஆக்கிடுவேன், அடுத்த வருஷம் நீ பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டலாம். ஆனா அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். அவர் ஒரு நாளும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வேணா நம்மளுக்கு யாருமே உதவி செய்வது போல, ஒத்தாசை இல்லாதது போல, பெரிய ஆட்களுடைய சிபாரிசு இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் அவர்களோடு இருக்கிறதை பார்க்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் மறந்துடாதீங்க, ஒரே ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் 180,000 பேரை அவரால் கொல்ல முடியும் என்றார். ஒரே ஒரு தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் மனுஷன் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவார். ஒரு நாள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நீங்க சொல்லலாம், பாரு உன்னை இந்த இடத்தை விட்டு கிளப்பிடுறேன், இந்த வேலையில உன்னை இல்லாம ஆக்கிறேன், நீ இந்த வீட்டுல வாழ முடியாது, உன் வீட்டுக்காரோட இருக்க முடியாது, உன் பிள்ளைகளோட நீ இருக்க முடியாது, இந்த இடத்துல உன்னால இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், இல்ல இல்ல, சொல்றவங்க தான் இல்லாம போவாங்க. நம்மை என்றைக்கும் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிற நம்மை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அடுத்ததாக வாசிக்கலாம், என்னாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். என்னாகமம் 14:11. எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியா இருப்பார்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாரை கொண்டு சொல்றாரு? மோசேயை கொண்டு சொல்றாரு, எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எங்க போறாங்கன்னாக்க இவங்க எகிப்துல இருந்து எங்க போறாங்க? கானானுக்கு போறாங்க. கானானுக்கு போகும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க, ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு போகும்போது அவங்க எங்க போறாங்க? அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவங்கள ஒரு பெரிய ஒரு செங்கடலுக்கு நேராக போறாங்க. 16:11 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் 16:11. அதுதான், இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள், ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் போய் கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு நேராக என்ன வருது? சிவந்த சமுத்திரம் வருது. சிவந்த சமுத்திரம் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்களை அழித்து போடுவதற்காக நீ என்னை கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொல்றது மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு என்ன வருது? ஒரு பயம் வருது, திகில் வருது. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து இந்த சிவந்த சமுத்திரத்திலிருந்து கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். வாசிக்கலாம், 9வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 9:16. இப்படி நித்தமும் இருந்தது, பகலில் வேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. கடைசி வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொன்றையும் என்ன செய்றாரு? அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்களை கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் 20:15. சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத் கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன், ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் எப்படி இருங்க? கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ராஜாவுக்கு அறிவிக்காமையே எல்லாம் எத்தனை தேசம் தெரியுமா சேர்ந்திருக்கு? 14 தேச ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து யாருக்கு நேராக வராங்க? யோசபாத்துக்கு நேரா வராங்க. வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாமலும் எப்படி இரு? கலங்காமலும். 20வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 20:11. இப்போது இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். நன்மை இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்களா? நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். அவங்க அது மாத்திரம் லாஸ்ட் வாசிங்க. உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். நாங்க நன்மை செய்தோம், அவங்க தீமை செய்றாங்க. அது மாத்திரம் இல்ல, எங்களை நாங்க இருக்கிற இடத்துல இருந்து எங்களை துரத்தி விடுறாங்க, வராங்க.
பாருங்களேன். அப்ப அவன் சொல்றான், உண்மையே நோக்கி கொண்டிருக்க நாங்க நன்மை செஞ்சோம், எங்களுக்கு தீமை செய்யறாங்க, நாங்க இருக்கிற இடத்துல எங்களை துரத்தி விடுறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தர் அவர்களுக்கு விரோதமா எழும்பும் போது இந்த நாட்கள் அதே போலதான் நம்மளை துரத்தி விடுவதற்கு அநேக காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமா எழுப்பி ஒன்றுமில்லாமல் போகிறார். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து அவங்கள ஆண்டவர் என்ன செஞ்சாரா, துதிக்கிறவங்களா மாத்தினாராம். வாசிக்கலாமா? 19வது வசனம். கோகாத்தியர் புத்திரரிலும் கோராகின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பீரமாய் துதித்தார்கள். பாருங்களே, நேத்து இவ்வளவு நேரம் பெரிய கலக்கத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்த ஒரு யோசபாத் ராஜா இன்னைக்கு என்ன செய்யறாராம் பாருங்களே, துதிக்கிற ஒரு துதியினால கர்த்தர் அவர்களை என்ன செய்தாராம், நிரப்பினார். இன்றைக்கு நம்மையும் அதே போலதான் பயம், திகில், இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளுக்கு கொஸ்டினாவே இருக்குது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவதாக நம்மளை நிந்திக்கிற நிந்தை நம்ம என்ன செய்கிறது, அநேக நேரம் பிசாசு அதை வைத்து நம்மளை ஆயுதமாய் பயன்படுத்தி வருகிறான். இரண்டாவதாக நம்மளுக்கு விரோதமாய் அநேக பெரிய கூட்டங்களை எழுப்பி நம்முடைய உறவினர்கள், நம்ம ரத்த சம்பந்தப்பட்டவர்களே நமக்கு வேலை செய்கிற இடத்திலே எழுப்பும் போது நம்மளுக்கு விரோதமாய் எழுப்பி நம்மளை யோசிக்காதபடிக்கு நம்மளுக்கு விரோதமாய் எழுப்புகிறான். மூன்றாவதாக நம்முடைய நினைவுகள் வாசிக்கலாம். தானியேல் 5வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 5:10. அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாவை நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் காண வேண்டியது. அப்ப நினைவுகள் நம்ம என்ன செய்து கலங்க பண்ணுது. இன்னைக்கு நிறைய நேரம் யோசிப்போம்ல, இன்றைக்கு நடக்கிற காரியத்தை விட்டுருவோம். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம், இன்னொரு 15 வருஷம் கழிச்சு நீ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமே, இவளை படிக்க வைக்கணுமே, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய நினைவுகள், நம்ம இன்றைக்கு இருக்கிற காரியத்தை மறந்து இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்காம 10 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்வான், பிசாசு யோசிக்க வச்சிருவான். இன்றைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோமே, இன்னும் போக போக நம்ம நிலைமை என்னவா ஆகும்னு சொல்லி வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 சாமுவேல் 7:18. எடுத்து வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யார் சொல்றா? தாவீது சொல்றாருங்க. யார் இந்த தாவீது? ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, குடும்பத்தாரால் மறக்கப்பட்ட ஒரு தாவீது. அவன் வீட்டுல வந்து சாமுவேல் வந்து தைல குப்பியை வச்சு ஊத்தும் போது அவங்க அப்பா கேட்கிறார், இவ்வளவுதான் பிள்ளைங்களா? அவங்க அப்பாவே அவனை மறந்துட்டார். மறக்கப்பட்ட ஒரு தாவீது. அடுத்ததாக கோலியாத்தை முறியடித்த ஒரு தாவீது ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி 40 வருஷம் இஸ்ரவேலை ராஜாவாக இருக்கிறான். ஒரு யுத்தத்துல கூட தோல்வியே கிடையாது. எல்லா யுத்தத்திலையும் கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். அப்பேற்பட்ட தாவீது சொல்றார். திரும்ப ஒரு வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இன்றைக்குரிய சூழ்நிலையை யோசிங்க. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரே, இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தி வந்திருக்கிறாரே. 19வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது. இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியம் போதும். அதுல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, கொஞ்சம் காரியம். வாசிங்க, திரும்ப வாசிங்க. கொஞ்சம் காரியமா இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷன் முறைமையாய் சொன்னீரே. இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்களே, இதுக்கு பின்னாடி என் பையன் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்றீங்களே, அது உம்முடைய பார்வையில கொஞ்சமா இருப்பதாக. பாருங்க, எப்பேற்பட்ட தேவன் தெரியுமாங்க. அது மாத்திரமல்ல, ஏசாயா 46வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 46:3.
யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாய் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் என்ன செய்யறாராம்? உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் என்ன செஞ்சாராம்? தாங்கினேன். அப்படி நம்ம எல்லாம் வெளியில வந்துட்டோம். வெளியில வந்து நம்மளுக்கு இவ்வளவு வயசாகுது. அது மாத்திரமல்ல, 4வது வசனம் வாசிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனி மேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இன்னைக்கு நம்ம வயிற்றுல என்ன செய்யும்? குழந்தை இருக்கு. ஒரு 10 மாசம் ஆனோட என்ன செஞ்சிடும்? வெளியில வந்து டெலிவரி ஆயிருக்கு. அதை என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தூக்கி இருக்க உட்கார வச்சுப்போம், தோல்ல சுமப்போம். ஒரு 3 வயசோ 5 வயசோ அப்புறமேட்டு அது நடக்கல என்ன செய்வோம்? உனக்கு அறிவு இருக்க, கால் இருக்குல்ல, நீ நடக்கலாம்ல, ஏன் நீ எவ்வளவு சிரமப்படுத்துற அப்படின்னு திட்டுவோமா மாட்டோமா? திட்டுவோம். ஆண்டவர் சொல்றாரு, முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் வயசாயிட்டாங்க என்ன செஞ்சிருக்காங்க பிள்ளைங்க? நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன்னை போஷிக்க மாட்டேன், உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதிர் வயது வரைக்கும். அப்ப ஏன் நம்ம அநேக நேரம் பின்னாடி நடக்க போற காரியத்தை குறித்து அநேகமா பயப்படுற, என்ன ஆக போதோ தெரியலையே, அவ்வளவுதான், என்ன நடக்க போதோ தெரியல, என் குடும்பம் என்னவா ஆக போதோ தெரியல, என் பிரச்சனை என்ன ஆக போதோ தெரியலையே. ஒரு நாள் மறக்காதீங்க, உள்ளத்தை நேற்றும் இன்றும் மாறாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். 10 மாதங்கள் நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு அருமையாய் நடத்தின தேவன். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்துகிற தேவன். அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அப்ப நேற்று இன்றும் மாறாத தேவன். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்திலும் அவரே தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினார். விதைப்பில்லை, அறுப்பில்லை, வீதி இல்லை, எதுவுமே கிடையாது. 40 வருஷம் வழி நடத்தின தேவன். இவர் நம்மை நடத்துகிற தேவன். உங்களுடைய நினைவுகள்னால நிறைய நேரம் கலங்கி போயிடாதீங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவிசுவாசமா இருக்காதீங்க. இன்னும் இருக்கிற வேலையை பார்த்தாக்க இன்னும் புது புது ஆட்கள் சேர்ந்துருவாங்க, நம்மளை வெளியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நம்மளுடைய உறவினர் நம்மளை இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி ஒரு நாள் யோசிக்காதீங்க. உங்களுடைய யோசனையில் பெரியவர் தேவன். உங்களுடைய நினைவுகள் சொல்லலாம் இப்படிதான் அப்படின்னு, ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், ஆதியாகமம் 45:5 சொல்லப்பட்டிருக்குது, நான் இவ்விடத்திற்கு வருவதற்காக கர்த்தர் என்ன செஞ்சாராம்? முன்னாடி என்ன செஞ்சாராம்? என்னை என்ன செஞ்சாங்களா? விற்று என் ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்புக்கு தரிசனம் கிடைத்தது 17 வயசுலங்க. அவன் ராஜாவா ஆகும்போது 30 வயசு. அது மாத்திரமல்ல, அவன் ராஜாவா ஆகும்போது 30 வயசு. அவன் கனவுக்கு பஞ்சம், அவனுடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் சொல்றாரு 5 வருஷம் பஞ்சமா இருக்கும், 5 வருஷம் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும்னு. 5 வருஷம் ஆசீர்வாதமா இருக்குது, 2வது வருஷத்துல பஞ்சம். ஃபர்ஸ்ட் வருஷம் முடிந்து 2வது வருஷத்துல, அப்ப அந்த 2வது வருஷத்துல தான் உங்களுடைய சகோதரர்கள்லாம் வராங்க. அப்ப மொத்தம் 22 வருஷத்துக்கு முன்பாகவே யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பி வைத்து விட்டார். அவருடைய சகோதரர்களுக்காக, அவருடைய குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு. அப்ப பாருங்களேன், நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக, உங்களுக்கு பின்பாக, எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்தவர். உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து உங்களை தப்புவிக்கிற தேவன். உங்களுடைய பிள்ளைகள் செய்யாமல் இருக்கலாம், தேவன் கரம் பிடித்தவர், அவர் கைவிடாத தேவன். அப்ப 3 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். என்னவென்று பார்க்கிறோம்? முதலாவதாக, நம்முடைய நிந்திகள், நிந்திக்கும் வார்த்தைகள் நம்ம என்ன செய்கிறது? பிசாசு நம்மை கொடுத்து கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிறார். 2வது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்களை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம். 3வது, நம்முடைய நினைவுகள் நம்மை கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிறது. இந்த நாட்கள்ல இந்த 3 காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். அந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றார்,
நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அநேக காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. அநேக காரியங்களால் உங்களுடைய இருதயத்தை அழட்டி கொள்ளாதீங்க. அநேக காரியத்தினால் நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நினைச்சுக்கோங்க, என்னை உருவாக்கின தேவன் கற்பத்தில் உற்பத்தி முதல் நாள் வரைக்கும் என்னை நடத்துகிற தேவன் என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார் மாத்திரம் நினைச்சுக்கோங்க. எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த வேளையிலே சமூகத்தில் வருகிறோம், எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இந்த நாட்கள்ல நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தர் எங்களை பலப்படுத்தி எங்களை சகாயம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லா பயத்தை எடுத்து போடுவீராக, எல்லா கலக்கத்தை எடுத்து போடுவீராக, எல்லா திகிலை எடுத்து போடுவீராக, எல்லாம் கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக. அவருடைய சிந்தனைகள், யோசனைகள், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்புவீராக, வார்த்தையினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பலப்படுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். காணிக்கை தசமபாகம் கர்த்தருக்காக கொடுப்போம். வேதத்துல சொல்லி இருக்கிறதுனால தசமபாகம் கேட்கிறோம். கர்த்தருக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறதுனால இதை அனுசரிக்கிறோம். ஒரு காலம் வரும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் இல்லையா? அப்படி ஒரு நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இல்லையா? சொல்லுங்க. இல்லையா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பயங்கரமான ஆசீர்வாதத்தை எனக்கு தரும்போது நான் வேத பிரமாணத்தை நம்ம கைக்கொள்ளணும். ஆனா நான் நினைக்கிறது என்னன்னா, ஜனங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்ல போனா என்னுடைய குடும்பம், என்னுடைய காரியங்கள் எல்லாம் சபையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. நான் கிட்டத்தட்ட 8 இடத்துல பிரான்ச் செஞ்சு பார்த்தேன். அவங்கெல்லாம் என்னை நேசிக்கிற நேசிப்புல அவங்க எனக்கு தருகிற வருமானத்துல தான் என் குடும்பமே ஓடுது. நான் சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். என்னை நேசிக்கிறவங்க, என் மேல அன்பா இருக்கிறவங்க கொடுக்குற அவங்க கொடுக்குற காணிக்கைகள், அவங்க கொடுக்குற ஒரு சிலர் நம்முடைய சபையில 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் கூட தசமபாகம் கொடுக்கறது இல்லை. காணிக்கை 1 ரூபா கூட போடுறாங்க. 1 ரூபா அப்படியே உடைஞ்சு போய் இருக்குது. அன்னைக்கு பார்த்தேன் 1 ரூபா காயின் உடைஞ்சு போயிருக்கு. அவ்வளவு கேவலமா இயேசு கிறிஸ்து ஒரு 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 வியாதினா ஒரு இடத்துல போகும்போது ஸ்கேன் எடுக்க சொல்றான், என்னென்னமோ எடுக்கிறான், அப்படியே நோட்டை எடுத்து அப்படியே கொடுக்குறீங்க. ஒரு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும்போது 1 ரூபா காயின் அப்படியே அப்படியே அடிச்சு போட்ட காயினை என்ன பண்றோம், அவங்க கொடுக்குறோம். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கல. நல்லா கவனமா கேளுங்க. இது ஸ்தாபனத்துக்கு நான் அப்படியே தசமபாகத்தை நான் கொடுக்குறேன். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுங்க. பயம் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுக்கறது இல்லை, கர்த்தருடைய தசமபாகத்தை கொடுக்கறது இல்லை, ஆலயத்துக்கு ஒழுங்கா வர்றது இல்லை, குடும்பத்துல ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்லை, கணவன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு அனுப்பாத, சாபம். ஓய்வு நாள்ல வேலைக்கு போக கூடாது. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. காலையில போகணும்னா முதல் ஆராதனைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ, எங்க வேணாலும் போ. காலையில வா, காலையில ஆராதனை உனக்கு வேலைக்கு முன்னாடி 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போ. அந்த அளவுக்கு கூட வைராகியம் இல்லைன்னா கர்த்தர் உன்னை சிட்சிப்பார். ஏதாவது வியாதியை கொடுப்பார், ஏதாவது வேதனை கொடுப்பார். அப்புறமேல உணரப்பட்டு அதுக்கப்புறம் உன்னை மீட்டெடுப்பார். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல கவனமா இருந்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, கொடுக்கிற காணிக்கை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆண்டவரே, சபைக்காக, சபையினுடைய ஆண்டவரே ஆலயத்தினுடைய வாடகைக்காக, ஆலயத்தினுடைய ஆண்டவரே ஆலயத்தினுடைய காரியங்களுக்காக, விதவைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஆண்டவரே மிஷனரிகளுக்காக, எல்லாருக்காக கொடுப்பதற்காக நீர் இதை வகுத்து வைத்திருக்கிறீர். நீர் உங்களுக்கு தராங்க. நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க. உங்களை அவங்க எவ்வளவா நேசிக்கிறாங்களோ அவ்வளவா அவங்க கொடுக்க அவங்களுக்கு ஏவுங்க. உண்மையை கர்த்தர் அவங்களுக்கு உணர்த்துங்க, ஆசீர்வதிங்க. தன்னுடைய இல்லாமையிலிருந்து ஆண்டவரை கொடுத்த அந்த விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல ஒரு எண்ணம், ஆட்டிடியூட், ஆண்டவரே அவருடைய மனநிலைமை ஆண்டவரே நீங்க மாற்றி கர்த்தருக்காக வைராக்கியமாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த பாடலை பாடும்போது காண்பிக்கிறோம்.
முதல் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொண்டோம். இருக்கிற நிலைமையில உம்மை ஆராதித்தோம். ஆண்டவரே இருக்கிற நிலைமையோடு உம்முடைய பாதத்துல வந்தோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய மகிமை, உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு தாங்க. ஆண்டவரே கர்த்தரை குறித்த ஒரு பயம் தாங்க. ஆண்டவரை பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜனங்கள் உணர்வில்லாதபடி ஜனங்கள் அறிவில்லாமல் சீர்கெட்டு போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை தாரும். நீர் எப்படிப்பட்டவர், நீர் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு வல்லமையானவர், எவ்வளவு அதிசயமானவர். எங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே உடலை கொடுத்து ஆண்டவரே உயிரை கொடுத்து ஆண்டவரே உமது அன்பை வெளிக்காட்டி ஆண்டவரே பரலோகத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி இலவசமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு பயத்தோட இருக்கணும், எவ்வளவு பக்தியோட இருக்கணும், எவ்வளவு வைராக்கியத்தோட இருக்கணும். உடைய பிள்ளைகளை வைராக்கியமாய் எழுப்புங்கப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எவ்வளவோ பேர் இருக்கிறாங்கப்பா. இவங்களையே கொண்டு வரதுக்கு முடியலன்னா நான் எப்படிப்பா அவங்களெல்லாம் நான் கொண்டு வர முடியும்? ஒரு கீழ்ப்படிதலை தாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தரை குறித்து ஒரு அறிவை தாங்க. அவர்களை தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள கனிகள் தர, நற்கிரியைகள் தர ஆண்டவரே கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப ஆண்டவரே உதவி செய்யும். உலகம் முழுவதும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பிள்ளைங்களும் அதே போல செய்யக்கூடாது ஆண்டவரே. உலகத்தானுக்கு எங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் ஆண்டவரே. ஒளிக்கும் ஆண்டவரே ஒளிக்கும் இருளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இருள இருக்கிற ஜனங்கள், அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் நரகத்துக்கு போறாங்க. நாங்க ஒளியில இருக்கிறோம். நாங்க ஒளியில் உள்ள பிள்ளைகளாய் நாங்க இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகத்தோடு கரைபடக்கூடாது, சாட்சியா இருக்கணும். கர்த்தரை பார்க்கிறீர் ஆண்டவரே. யோசேப்பை பார்க்கிறீர் ஆண்டவரே. தன்னுடைய உடையை கூட விட்டுட்டு நிர்வாணமாய் போனானே. அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியத்தை ஒரு பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. எழுப்பணும் ஆண்டவரே. ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை தடவை சொன்னாலும் அதே நேரம் அதே டயத்துக்கு வர்றாங்களப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. அவருடைய உடையும் அவருடைய இருதயத்தை உடைத்து ஆண்டவரே கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுந்தி இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்கு நடத்த அவரிடத்துல கணக்கு கேட்பீர், ரத்த பலி கேட்பீர் ஆண்டவரே. ஒரு நாள்ல வெறும் கையால் உன்னிடத்துல வரக்கூடாது ஆண்டவரே. உன்னை ரட்சித்தனே, உன்னை காப்பாற்றினே, உன்னை பலப்படுத்தினே, உனக்கு சுகம் கொடுத்தனே, உனக்கு வீட்டை கொடுத்தனே, உன் பிள்ளையை ஆசீர்வதித்தனே, உன் குடும்பத்தை ஆசீர்வதித்தனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கும் போது ஆண்டவரே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக போதித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்களே அவர்கிட்ட பேசி அவர்களை உருவாக்கி ஆண்டவரே ஒரு வைராக்கியத்தை தந்து இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்படைய, மீட்படைய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வைராக்கியத்தை தருவீராக. இந்த வாரம், இந்த வருடம் முழுவதும் 10 மாதங்களுக்கு காப்பாற்றின ஆண்டவர் இன்னும் 2 வாரங்கள் ஆண்டவரே 2 மாதங்கள் இருக்குதுப்பா. இந்த சுத்திகரிக்கும் மாதங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபங்கள் நடக்கிறது, பைபிள் ரீடிங் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஆண்டவரே முந்திக் கொண்டு ஒரு நாள் தான் வரணுமா, 2 நாள் தான் வரணுமா, எல்லா நாளும் வரலாமே. எவ்வளவு வெட்டி கதைகள், எவ்வளவு வீண் கதைகள், எவ்வளவு இடங்கள்ல போய் சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். பைபிளை தூக்கிட்டு வந்து ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் கர்த்தருக்காக இருக்கும்போது செய்து பாருங்கள் ஆண்டவரே. அவர்கள் செய்ததும் கர்த்தர் அவர்களுக்கு நீதிக்கேற்ற பலனை கர்த்தர் அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறேன். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க அனுகிரகம் செய்யும். கர்த்தருக்காக செய்ய வேண்டியதை செய்யும் போது நீர் அவர்களுக்காக செய்ய வேண்டியதை செய்வீரப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஜெயமுள்ள பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமனதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கொண்டாடுங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.